ஆப்கி அதாலத்துல முகமது அசருதீன் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் கிரிக்கெட்டுக்காக எதுவுமே செஞ்சது இல்லை. அசார் சார், நீங்க உங்க ஃபிட்னஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்க, லோக்சபா எம்பி ஆயிட்டீங்க. ஆனா உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க அவங்களுக்காக எதுவுமே செய்ய மாட்டீங்க அப்படின்னு. நான் செய்ய தயாரா தான் இருந்தேன். ஆனா என்ன பேன் பண்ணதுக்கு அப்புறம் என்னால எதுவுமே செய்ய முடியல. இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல. நான் எப்போ எங்க போனாலும், எப்போ எங்க கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பா போய் ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத் டீம்ல நானே போய் நெட்ஸ்ல பேட்டிங் பண்ணி காமிச்சேன், ஃபீல்டிங் பண்ணியும் காமிச்சேன். எனக்கு தெரிஞ்சு இது தப்பான குற்றச்சாட்டு. ஆனா எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு என்னால செய்ய முடியல. ஏன்னா சூழ்நிலை அப்படி இருந்தது. அங்க என் கையில எதுவுமே இல்ல. என்னால வெறும் பல சந்தர்ப்பங்கள் இருந்தது நீங்க கவட் பண்றதுக்கு. அதாவது சௌரவ் கங்குலியே டீம் விட்டு வெளியே அனுப்பினாங்க, அப்ப பண்ணிருக்கலாம். ஒருவேளை அவர் கூட எதிர்பார்த்திருக்கலாம், அசார் எனக்காக ஏதாவது பேசுவாரு, என் பக்கத்துல நிப்பாரு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆமா சொல்லியிருக்கேன். அவரை நீக்கினப்போ நான் அவருக்காக கமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரொம்ப நல்ல கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அப்புறம் என்னோட ரெக்கார்டை பீட் பண்ணதும் அவர் தான். அவரோட கேப்டன்சியை பற்றி எப்பயுமே நல்ல விதமாக சொல்கிறது அது நானாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவரை நீக்கின விதம் ரொம்பவே தப்பான விஷயம். ஆனால் இன்டர்னலாக என்ன நடந்ததுங்கிறத பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. அதாவது மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, மீடியாவுக்கு எதிரில் இவர் நேர்ல பேச மாட்டாரு, பிளேயர்ஸ் கிட்ட பேச மாட்டாரு, ஆனா போன்ல மட்டும் பேசுவாரு. இவ்வளவுதான் தெரியும். அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. என்னால அவரை பத்தி இவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்போ சௌரவ் கூட என்ன நடந்ததோ அது கண்டிப்பா நடந்திருக்க கூடாது. அப்புறம் ராகுல் டிராவிட் தானாவே கேப்டன்சியை விட்டாரு. சோ அவரை பத்தி அவரு தானாவே விட்டுட்டாரா இல்ல விடுற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்களா? சார், நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மனுஷனுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டாலும், ஒருவேளை நீங்க ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா, உங்களால ஃபைட் பண்ணி கண்டிப்பா வெளியே வர முடியும். இப்போ நான் 92 பத்தி சொல்றேன். என்ன நானே பாராட்டிக்கிறேன்னு நினைக்காதீங்க. 91, 92ல கேப்டன்சிக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஸ்டேஜ். ஸோ 92ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அப்புறம் நான் கேப்டன்சியை விடல. நான் நினைச்சிருந்தா விட்டுருக்கலாம். அப்பவும் ரொம்ப ப்ரெஷர், அண்டர் ப்ரெஷர்ல தான் இருந்தேன். ஸோ நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் என்ன கேப்டன் ஆக்குனாங்க. ஒரு டெஸ்ட் அப்புறம் ஒன் டேக்காக என்ன கேப்டன் ஆக்குனாங்க. ஸோ 3 ஒன் டேஸ், 2 ஒன் டே ஒரு டெஸ்ட்டுக்காக என்ன கேப்டன் ஆக்குனாங்க. வேண்டான்னு சொல்ல, நான் கேப்டன்சியை விட்டுட்டேன், பண்ண மாட்டேன்னுலாம் சொல்லவே இல்லை. நம்மளுக்குள்ள நல்லா பண்ண முடியும்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பா பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் டிராவிடும் கண்டிப்பா பண்ணியே இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயமும் வெளியே வந்துச்சு. அதாவது சச்சின் டெண்டுல்கர் கேப்டன்சில நீங்க ஆடும்போது நீங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால உங்களை வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு. இது உண்மை இல்லை. ஒருவேளை நீங்க ஸ்ட்ராட்டஜியை இப்போ கூட எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் நிறைய ரன்ஸ் எடுத்திருப்பேன் அவரோட கேப்டன்ஷிப்ல. மற்ற பிளேயர்ஸை விட நான் நிறைய ரன் எடுத்திருப்பேன். மேபி என்னை விட 100, 150 மற்ற பிளேயர்ஸை விட அதிகமாக தான் எடுத்திருப்பேன். டெஸ்ட் மேட்ச்ல என்னோட ரன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்க ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட கேப்டன்சியில நான் ரொம்பவே ரன்ஸ் எடுத்திருப்பேன். அப்புறம் நிறைய மேட்சஸ் கூட ஜெயிச்சேன். ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணேன். சச்சின் டெண்டுல்கர் ஏன் கேப்டனாக விரும்பல? அவருக்கு தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியமா? தெரியல. இந்த கேள்வியை நீங்க அவர்கிட்ட கேட்டாதான் நல்லா இருக்கும். என்னால் அதை பத்தி விளக்கமா சொல்ல முடியாது. ஆனால் கேப்டன்சி பண்ணுறது எல்லாரோட வேலையும் கிடையாது. கேப்டன்சின்றது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. டீம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணும். அவர் ஒரு நல்ல பிளேயராக இருந்தாலும் கேப்டன்சியில் விளையாட முடியாது, சரியா? ஆனால் அவர் அவ்வளோ மோசம்னு சொல்ல முடியாது. அதுக்கு என்ன காரணம்னு அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் இதுக்கான காரணத்தை உங்களால் சொல்ல முடியல. உங்கள் கேப்டன்சியில் நீங்கள் நவ்ஜோத் சிங் சித்துவை காரை திருகி வெளியே அனுப்பிச்சிட்டீங்க. நான் எப்பவும் அனுப்பல. அந்த விஷயம் எனக்கு தெரியாது. அவர் எப்பயும் என் கூட தான் இருந்தார். கடைசி வரைக்கும் என் கேப்டன்சியில இங்கிலாந்துல இருந்து பாதி டூர்ல வெளியே வந்துட்டாரு. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் அதை கேட்டதும் இல்லை, இனிமேலும் கேட்க மாட்டேன். இப்ப அவர் லோக்சபால ஒரு மெம்பர். இப்ப அவரை பார்த்து நீங்க அதெல்லாம் கேட்க முடியும்ல, விசாரிப்பீங்களா? அது பழைய விஷயம். 10-12 வருஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்ப கூட அந்த விஷயம் தெரியாதா? ஏன் அவர் அந்த டூரை பாதியிலே விட்டுட்டு விலகி வந்துட்டாருன்னு? எனக்கு தெரியாது. இப்போ கூட அவரை சந்திச்சா நான் நல்லா தான் பேசுவேன். அவரு என்னோட அண்டர்ல 2-3 வருஷம் விளையாண்டாரு. எந்த பிரச்சனையுமே வரல. அசார் சார், உங்களை இந்தியன் கிரிக்கெட் போர்டு கேப்டன் ஆக்குச்சு. சோனியாஜி உங்களை எம்பி ஆக்குனாங்க. நீங்க எதை பெட்டரா ஃபீல் பண்றீங்க சார்? நான் என்ன சொல்லுவேன்னா, கிரிக்கெட் நான் விளையாடும் போது நான் என்னோட உழைப்பால விளையாண்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாண்டேன். ரொம்ப உழைப்பை கொடுத்து விளையாண்டேன். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங். ஸோ நம்ம சுயமா உழைச்சு விளையாண்டுருக்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்கும். அப்புறம் சோனியா காந்தி அவர்கள் எனக்கு இந்த இடத்த கொடுத்தாங்களோ எம்பி, அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங். அதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் இந்த 2க்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் கேப்டன் ஆகிறதுக்கும் அப்புறம் எம்பி ஆகிறதுக்கும் 2க்குமே நான் லாய்க்குன்னு நினைச்சதுக்கு.
எது பெட்டர்னு பெட்டர்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். பட் ஆனா ரெண்டுமே ரொம்ப நல்லா தான் இருக்கு, சந்தோஷமா இருக்கு. பட் இப்ப நான் எம்பியா இருக்கிறதுனால மக்களுக்கு ஏதாவது உதவி நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாட்டோட வளர்ச்சிக்காக முடிஞ்ச அளவு கண்டிப்பா உழைப்பேன். இப்போ இங்கிலாந்துல வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. ஸோ எந்த டீம் ரொம்ப ஃபேவரட்டான டீம், ஃபேவரபுளா இருக்கு win எனக்கு பண்றதுக்கு? தெரிஞ்சு இந்தியன் டீம் ஃபேவரட்டா இருக்கு, நல்ல பேலன்ஸ்டா இருக்கு, பிளேயர்ஸ் நல்லா இருக்காங்க. அப்புறம் 2017ல எந்த பிளேயர்ஸ் ஆடினாங்களோ அவங்க அதுல பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை. அதே பிளேயர்ஸ் தான், 1-2 பேர் மட்டும் மாறி இருப்பாங்க. ஸோ அதே பிளேயர்ஸா இருக்கிறதுனால நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம டீம் தான் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். டைட்டில் டிஃபெண்ட் பண்றது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. நாம எந்த ப்ரெஷரும் எடுத்துக்காம ஒரு வேளை நேச்சுரல் கேம் ப்ளே பண்ணோம்னா அப்ப நாம மறுபடியும் கப்பை ஜெயிக்க முடியும்னு நம்புறேன். ஆனா இங்கிலாந்துல கொஞ்சம் கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், நம்மளால சொல்ல முடியாது. மேட்சஸ் நடக்கிற அன்னைக்கு இங்கிலாண்டோட வெதர் அன்சர்டனா இருக்கும். அப்போ 200 ரன்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக 100 ரன்ஸ், 140, 150 ரன்ஸ் எடுக்க முடியும். ஸோ அது ரொம்ப காம்படிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க சொன்னது உண்மையாகணும். இந்தியன் கிரிக்கெட் டீம் ஜெயிச்சிட்டு வரணும். ஒரு கடைசி கேள்வி யாராவது கேட்க விரும்புறீங்களா? சார், நான் உங்ககிட்ட என்ன கேட்க விரும்புறேன்னா, தோனி அப்புறம் சௌரவ் கங்குலி இவங்க 2 பேர்ல யார் பெட்டர் கேப்டன் நினைக்கிறீங்க? பாருங்க, 2 பேருமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேப்டன்ஸ். டோனி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேப்டன், சௌரவ் கங்குலி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேப்டன். சௌரவ் கங்குலி கேப்டன்சி பண்ணும்போது 2000ல டீம் டிஃப்ரெண்டா இருந்தது, கிரிக்கெட் கூட ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. டோனி கேப்டன் ஆகும்போது கிரிக்கெட் இன்னும் டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இங்கே கம்பேரிசன், நான் என்னைக்கும் ஒரு பிளேயரை கம்பேர் பண்ற லெவல்ல நான் யோசிக்க மாட்டேன். டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். 2 பேருமே அவங்கவுங்க இடத்துல ஓகே தான். இப்போ தோனி முன்னேறி போவாரு, எனக்கு தெரிஞ்சு அவர் 3-4 இயர்ஸ்ல அவர் எவ்வளவு நல்ல கேப்டன்னு தெரிய வரும். இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க, அதாவது பார்லிமெண்ட். அங்க அரசியலை ஒரு விளையாட்டு ஆக்கியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க ரன்ஸ் எடுக்கவே முடியாது. என்ன சொல்றீங்க? நான் இங்க வந்தது ஒரு நல்ல அரசியல் பண்றதுக்காக. நீங்க என்னைக்குமே அப்படி நினைக்காதீங்க. ஒரு டீம்ல ஒருவேளை ஒரு பிளேயர் சரியில்லைன்னா 10 பிளேயர்ஸும் சரியா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்க கூடாது. நான் இங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்கள் அப்புறம் இளைஞர்கள் பார்லிமெண்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்களும் ரொம்ப யங்கானவங்க, எனக்கு ஓட் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நல்லா தெரியும். ஸோ உங்கள்கிட்ட இதை நான் சொல்லிக்கிறேன், நீங்க நல்ல தலைவரை தான் கண்டிப்பா தேர்ந்தெடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபிட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற இதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம பார்லிமெண்ட்டுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். அங்கே வரவங்களோட தொந்தியும் தொப்பையும் பார்த்தா. ஸோ உங்கள் ஃபெலோ எம்பிஎஸ்க்கும் நீங்கள் ஏதாவது கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களா, செய்வீங்களா? கண்டிப்பா, என்ன கேட்டா நான் கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த இடத்துல ஒரு ஜிம்மு கூட கட்டியிருக்காங்க. ஸோ என்னைக்காவது சான்ஸ் கிடைச்சதுன்னா அங்கே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. அப்புறம் யாராவது என்கிட்ட ஹெல்ப்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்காக அதை நான் பண்ணி கொடுப்பேன். அவங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன், ஏன்னா அவங்க ரொம்ப சீனியர்ஸ். நான் ஏதாவது சொல்ல போய் அவங்க எதுவும் தப்பா நீங்கள் நினைக்க உங்கள் ஃபிட்னஸ்னால அவங்கள இன்ஸ்பயர் பண்ண முடியுமா? ஒருவேளை அவங்க இன்ஸ்பயர் ஆக முடிஞ்சா கண்டிப்பா இன்ஸ்பயர் பண்ண முடியும்.